ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எம்போஸ்டு லோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து த்ரெட்டை இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ஸ்குர்பிட்லேயே சொல்லியிருந்தேன். த்ரெட்டை இந்த மாதிரி வச்சுட்டு க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் ஷூயிங் மிஷின் த்ரெட்டில் ஜிக்ஜாக் போட்டணும் அப்படின்ட்டு. இதுவும் அதே மெத்தட் தான். கிராஸாக தான் நம்ம எடுக்க போகிறோம், ஸ்ட்ரெயிட்டாக எடுக்க மாட்டோம். ஓகே, கிராஸாக எடுத்தால் தான் அந்த எம்போஸ்டு வந்து அழகாக வரும். இந்த எம்போஸ்டு ஸ்ட்ரெயிட் ஒன்று போட்டுட்டு அதுக்கு வந்து ரவுண்டில் ஒன்று, ஓவல் ஷேப்பில் ஒன்று, திலகம் ஷேப்பில் ஒன்று, அந்த மாதிரி எடுத்து நீங்கள் லோடுக்கு மட்டும் பிக்சர் தனியாக போட்டு பார்த்துட்டு ஷேப்ஸ், அதாவது ரவுண்டு, திலகம், ஓவல், இது வந்து அதுக்கான ஷேப்ஸ், அந்த ஷேப்ஸை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிக்சர்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுதான் அதுக்கப்புறம் தான் லீஃபெல்லாம் போட்டால் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகே, நான் இதை எப்படி போடணுன்னு சொல்கிறது மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிராஸாக போடுறோம், மேலே போயிட்டு ஒரு லாக், அகெயின் கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு லாக். ஓகேவா, இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இது இவ்வளோ தான் எம்போஸ்டு ரோப் ஃபில்லிங். இது வந்து ரொம்பவே ஈஸி தான், கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இதுவுமே நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து அவுட்லைனாக கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். அவுட்லைனாக கொடுத்தா ரொம்ப எம்போஸ்டாக அழகாக தெரியும். அந்த சில்க் த்ரெட்டோட அந்த மென்மையான ஒரு தன்மை இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து மறக்காமல் நீங்கள் ஓவல் ஷேப், திலகம் ஷேப், அதுக்கப்புறமா ஒரு சர்க்கிளில் நீங்கள் இந்த எம்போஸ்டு ரோப்பை ஃபிட் பண்ணி எப்படி போடணும் அப்படின்றத வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லீஃப் ஃபில்லிங் போங்க. இதுக்கும் ஒரு பிக்சர் கம்பல்சரி நீங்கள் வந்து எடுக்கணும். பிக்சர் எடுக்காமல் இருக்காதீங்க. இதுக்குமே அவுட்லைன் வந்து ரொம்ப முக்கியம். அவுட்லைன் போடாமல் விடாதீங்க. அந்த குட்டி குட்டி கேப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஹோல்ஸ், அந்த நீடில் ஹோல்ஸ், அதெல்லாம் அந்த அவுட்லைன் கொடுக்குறப்ப வந்து ஃபில் ஆயிரும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. தேங்க்யூ.